Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில இருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ரொட்டீனாவே வந்து இந்த TNAE உடைய ஆன்லைன் கவுன்சிலிங், ஆஃப்லைன் கவுன்சிலிங், யூனிவர்சிட்டி சைடுல இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான நோட்டிஃபிகேஷன் இதெல்லாமே நம்ம வந்து பிரீஃபா வந்து பார்த்துட்டு வரோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம இந்த டாபிக்ல பார்க்க போற ஒரு அப்டேட் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆஃப்லைன் கவுன்சிலிங்னா என்ன, யாரெல்லாம் இந்த ஆஃப்லைன் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணணும், இந்த ஆஃப்லைன் கவுன்சிலிங் போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா A to Z உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். யாரெல்லாம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு வந்து போகணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, எப்பயும் போல வழக்கம் போல நம்ம அப்ளை பண்ண வெப்சைட்குள்ளே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல கேண்டிடேட்டோடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து ஒரு 4 பாயிண்ட் நம்மளுக்கு புதுசா லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இல்ல ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படிங்கறத நம்ம 1 by 1 வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. வொகேஷனல், அதாவது வந்து 7.5 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வொகேஷனல் குரூப்ல 3rd குரூப் 4th குரூப் படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆஃப்லைன் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கான நோட்டிபிகேஷன் வந்து அஃபீஷியலா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் வந்து இதுதான். இதுல அன்புள்ள விண்ணப்பதாரரே 7.5% இடஒதுக்கீடு தொழிற்கல்வி பாடத்திற்கான ஆஃப்லைன் கவுன்சிலிங் வருகின்ற 28/6/2024 அன்று காலை 9:30 மணிக்கு கோவையில் உள்ள தமிழ்நாடு மேலாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள அண்ணா ஆடிட்டோரியத்தில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆஃப்லைன் கவுன்சிலிங் அழைக்கப்பட்ட விண்ணப்பதாரர் பட்டியல் இந்த நம்ம எப்பயும் போல எந்த வெப்சைட்ல அப்ளை பண்ணமோ TNAGFI.UCAN.apply அப்படிங்கிற வெப்சைட்ல உங்களுக்கு வந்து நாங்கள் வெளியிடப்பட்டிருக்கோம். அந்த வெளியிடப்பட்டவங்க மட்டும் வந்து என்ன பண்றது அப்படின்னா நீங்க நேரடியாக எங்களுக்கு வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங் வந்தா போதுமானது அப்படிங்கிறத சொல்றாங்க. அனைத்து அசல் மதிப்பெண் பட்டியல்கள், அதாவது 10 மற்றும் 12வது ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ், உங்களுடைய ஜாதி சான்றிதழ், உங்களுடைய இடப்பெயர் மைக்ரேஷன் சர்டிபிகேட்ஸ், உங்களுடைய ரெசிடென்டல் சர்டிபிகேட், நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இதெல்லாமே நீங்க வந்து எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா 28/6/2024 காலையில 9:30க்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல ஆஜராகிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் கிடைச்ச உடனே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து ரெடி பண்ணி வைங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இதுல முக்கியமா அவங்க நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த கவுன்சிலிங்க்கு அழைப்பதால் உங்களுக்கு இருக்கைகள் உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்படிதான் என்ன ப்ரோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன், இந்த ஒரு அலாட்மெண்ட், இந்த ஒரு கால் லெட்டர் உங்களுக்கு வருது அப்படின்னா இந்த 7.5 ரிசர்வேஷன்ல ஒகேஷனல் குரூப்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அழைப்பு அந்த கால் லெட்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு சீட் வந்து கிடைச்சிரும் அப்படிங்கறத நீங்க வந்து நினைக்க கூடாது. உங்களுக்கு வந்து சீட் வந்து உத்தரவாதம் இல்லை அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கால் இன்டிமேஷன் லெட்டர் மட்டும் தான் உங்களுக்கு வந்திருக்கே தவிர இன்னமும் நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணி முடிக்கல, இன்னமும் நீங்க வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணல. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஒரு டெம்பரரியா உங்களுக்கு வந்து ஒரு இன்டிமேஷன் லெட்டர் மட்டும்தானே தவிர உங்களுக்கு வந்து சீட் வந்து கிடைச்சிரும் அப்படிங்கறது நீங்க நினைக்க கூடாது. அதுக்கு நாங்க கேரண்டி கிடையாது அப்படிங்கறத தெளிவா உங்களுக்கு சொல்ல வராங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் அப்டேட்ஸ். நல்லா கவனிக்கணும். 7.5% இடஒதுக்கீடு மாணவர்கள் 3rd குரூப் 4th குரூப் நீங்க ஒகேஷனல் குரூப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா அவங்க மட்டும் ஆஃப்லைன் கவுன்சிலிங் வந்து போனா போதும் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றாங்க. அவங்க கண்டிப்பா 7.5 ரிசர்வேஷன்ல இருக்கிறதுனால போனோஃபைட் சர்டிஃபிகேட் அப்படிங்கறது நீங்க ரெடி பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அது எப்படி ரெடி பண்ணி வாங்கணுங்கிறத ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோவா போட்டிருக்கேன். 2வது அப்டேட்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஃபிஷர்மேன் வார்டுல வந்து 5% கோட்டால இருக்கக்கூடியவங்களுக்கு, அதாவது BFSC அப்படிங்கிற கோர்சஸ்க்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இவங்க மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா கோயம்புத்தூர் போனா போதும் அப்படிங்கறத சொல்றாங்க. இது வந்து என்னென்ன கோர்ஸ் அப்படிங்கறத பார்க்கும்போது பிரியாரிட்டி, அதாவது வந்து அந்த ஃபிஷர்மேன் 5 வார்டுல இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 21, 22, 23, 24 மெம்பர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிருக்காங்க. நல்ல ஸ்கோர்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி இவங்க மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து 28/6/2024 காலையில 10 மணிக்கு அண்ணா ஆடிட்டோரியம் TNAU கோயம்புத்தூர் இந்த அட்ரஸ்க்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நேரடியா வந்து பாத்தீங்கன்னா ஆஜராகணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இது எல்லாமே உங்களுடைய ஒரிஜினல் மார்க் ஷீட், உங்களுடைய ஜெராக்ஸ் இது எல்லாமே நீங்க எடுத்துட்டு போயிட்டு கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த ஆஃப்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ண உடனே நீங்க வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நீங்க வந்து பண்ணிடுவீங்க. பட் ஆன்லைன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க ஆன்லைன் கவுன்சிலிங் முடிச்சதுக்கு அப்புறம் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் எந்த டேட்ல நீங்க வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வரணும் அப்படிங்கறத சீட் அலாட்மெண்ட்லயே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு
சம்மந்தப்பட்ட டேட்ல நீங்க வந்து காலேஜ் சாரி அந்த கவுன்சிலிங் வந்து நீங்க வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவீங்க. பட் ஆஃப்லைன் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்னைக்கே கவுன்சிலிங்கும் முடிஞ்சிடும், அன்னைக்கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் முடிஞ்சிடும். நீங்க வந்து ஒரே அடியா எங்கேயும் அலையாம அதே நாள்ல நீங்க வந்து ப்ராசஸ் வந்து பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து 2வது அப்டேட். தேர்ட் அப்டேட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ஃபிஷர்மேன் வார்டில் 50% கோட்டால இருக்கக்கூடியவங்களுக்கு, அதாவது அந்த பிஎஃப்எஸ்சி டிகிரி கோர்சஸ்க்கு வந்து 50% கோட்டால இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட எத்தனை மெம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 29, இதுல ஒரு 50, இதனால கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா 54 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே என்ன கேட்டகரியில வராங்க அப்படின்னா வந்து ஃபிஷர்மேன் வார்டில் 50% 15% இடஒதுக்கீடுல வந்து வராங்க. இவங்க வந்து என்ன பண்றாங்க, இது வந்து டிஎன்ஜேஎஃப்யூ தமிழ்நாடு ஜெயலலிதா ஃபிஷர்ஸ் யூனிவர்சிட்டியிலிருந்து உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து கவுன்சிலிங் வந்து தமிழ்நாடு ஃபிஷர் யூனிவர்சிட்டிக்கு வந்து போகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க வந்து எப்பயும் போல டிஎன்ஏயுக்கு தான் நீங்க வந்து போறீங்க. சரிங்களா? அண்ணா ஆடிட்டோரியம் டிஎன்ஏயு கோயம்புத்தூர் 28/6/2024 காலையில 10 மணிக்கு இந்த நேம் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து போயிட்டு வந்து ஆஜராகணும் உங்களுடைய ஒரிஜினல் மார்க் ஷீட்டோட அப்படிங்கிற உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங். சரிங்களா? ஆஃப்லைன் கவுன்சிலிங்னா நீங்க வந்து நேரடியாக போயிட்டு வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபிஷர்மேன் வார்டில் வந்து 5% கோட்டால இருக்கக்கூடியவங்களுக்கு பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து பிடெக்ல வந்து ஃபிஷர்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற அந்த கோர்சஸ்க்கு வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுவுமே வந்து உங்களுக்கு ஆஃப்லைன் கவுன்சிலிங்காக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது யாருக்காகனா ஃபிஷர்மேன் வார்டில் 5% கோட்டால பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய 17, 18, 19, 20 இந்த 3 பேருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய 20 பேருமே என்ன பண்ணணும்னா கவுன்சிலிங்க்கு நீங்க வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ். ஸோ நீங்க வந்து இந்த நேம் லிஸ்ட்ல இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து 28/6/2024 அதாவது நாளைக்கு, இன்னைக்கு தேதி வந்து 27 சாரி இன்னைக்கு டேட் வந்து 26, நாளைக்கு 27, நாளான்னைக்கு 28ஆம் தேதி வந்து எப்போ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு வந்து அப்டேட்ல வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டேட்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கவுன்சிலிங் வந்து ஆஃப்லைன்ல வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ இதெல்லாம் தாண்டி ஆன்லைன் கவுன்சிலிங்கான டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. நீங்க ஜென்ரலா அதாவது அகாடமிக் ஸ்ட்ரீம்ல ஜென்ரல் கேட்டகரியும் 7.5 ரிசர்வேஷன் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து போன ஞாயிற்றுக்கிழமையே நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் இந்த 4 நாளும் கவுன்சிலிங் வந்து ஆன் கோயிங் போயிட்டு இருக்குது. நீங்க பேமெண்ட் பண்ணாதவங்க, உங்களுடைய காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் வந்து செட் பண்ணி வைக்காதவங்க, உங்களுக்கு வந்து ப்ராப்ளமா பேமெண்ட் பெண்டிங்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாரும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா மோஸ்ட்லி வெப்சைட் இன்னைக்கெல்லாம் வந்து சர்வர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. நீங்க ஃபைனல் டச் வந்து பண்ணாம இருந்தீங்கன்னா இப்போ சேவ் ஒன்று ப்ரொசீட் கொடுத்துட்டு உங்களுடைய அப்ளிகேஷனை ப்ரிவியூ பண்ணி பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்க எப்பயும் போல வழக்கம் போல சைன்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்க இமெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணக்கான ப்ரூஃபை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலில் வந்து நீங்க சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தும் நீங்க வந்து சப்மிட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட். இதெல்லாம் ஓகே ப்ரோ. சீட் அலாட்மெண்ட் வந்து எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறத அவங்க சொன்ன டேட்டில் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பேஸ்டு கவுன்சிலிங்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சீட் அலாட்மெண்ட் வந்து எப்போ கொடுக்குறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு பாருங்க இந்த இடத்துல. சீட் அலாட்மெண்ட் ஃபார் அகாடமிக் அண்ட் ஒகேஷனல் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடியவங்களுக்கு 7.5 கோட்டாவில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அதே மாதிரி அகாடமிக் ஸ்ட்ரீமில் சீட் அலாட்மெண்ட் வந்து ஏயு டிஎன்ஜேஎஃப்யூவில் இருக்கக்கூடியவங்களுக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா 26/6/2024 அதாவது இன்னைக்கு தான் வந்து 26 ஜூன் 2024 இந்த டேட்ல வந்து நாங்கள் சீட் அலாட்மெண்ட் வந்து கொடுப்போம் அப்படிங்கிற சொல்றாங்க. இது அலாட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்லைன்லேயே வந்துடும். நீங்க எந்த வெப்சைட்ல வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணீங்களோ 3000 ரூபாய் பே பண்ணி அதே வெப்சைட்ல உங்களுக்கு சீட் அலாட்டட் நாட் அலாட்டட்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாக்ஸ் வந்து இருக்கும். சீட் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பாக்ஸை கிளிக் பண்ணி நீங்க பிடிஎஃபா பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பி அதுலேயே உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எங்க நீங்க வரணும், எந்தெந்த டேட்ல வந்து நீங்க வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும், அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கறத தெளிவா உங்களுக்கு அதுல வந்து ஒரு பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அடுத்தடுத்த ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுங்க. என்னுடைய பாயிண்ட்ல இன்னைக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் வர்றது கொஞ்சம் எப்படியும் வந்து டவுட் தான், நம்ம லோ சான்ஸ் தான் இருக்கு. இன்னைக்கு ஈவினிங் கூட சீட் அலாட்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா நாளைக்கு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒன் டே வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா. இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் கவுன்சிலிங் வந்து நடக்கும் 5 o'clock வரைக்கும். அப்படி கவுன்சிலிங் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் சீட் அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு சிஸ்டமே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். எல்லாமே வந்து ஒரு ஹியூமனால வந்து பண்ண முடியாது. எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸ், உங்களுடைய ஹை ஸ்கோரை வச்சு உங்களுடைய மெரிட் பேஸ் பண்ணி தான் வந்து சீட் வந்து உங்களுக்கு வந்து அலாட் ஆகும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா இன்னைக்கு வெயிட் பண்ணிக்கோங்க. வெப்சைட் வந்து அடிக்கடி நீங்க லாகின் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. சீட் அலாட்மெண்ட் வந்த உடனே நம்ம சேனலே உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணுவேன்.
நம்ம குரூப்ஸ்லேயே நான் உங்களுக்கு வந்து அப்டேட்ல வந்து கொடுப்பேன். நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்றீங்க, என்னால் தயவுசெய்து ரிப்ளை பண்ண முடியல. என்னோட ஃப்ரீ டைம்ல கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் தப்பாக எடுத்துக்கிற வேண்டாம். கமெண்ட் செக்ஷனே உங்களுக்கு வரக்கூடிய கமெண்ட்ஸுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். சரிங்களா? 27ஆம் தேதி சீட்ஸ் வர்றதுக்கு பாசிபிள் அப்படிங்கிறது 99% இருக்கு. பட் இன்னைக்கு சீட் அலாட்மெண்ட் வர்றது கொஞ்சம் டவுட் தான். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை டிஎன்ஏஓக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணிட்டு கவுன்சிலிங்காக அட்மிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு another வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.